மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கிடையாது. அது வந்து ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு, இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி பல டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷேர்ஸ் வாங்கணுன்னா அதுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு தனியாக இருக்குது. இதே நான் கோல்டு வாங்கணுன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு தனியாக இருக்குது. ஸோ முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட். முன்னாடி நீங்களாம் இதை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. எனக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கையில் கேஷ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணம் எல்லாத்தையும் ஒரே பாக்கெட்டில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்கேஸ் பாக்கெட்லேருந்து பிக் பாக்கெட் பண்ணிட்டாங்கன்னாலும் ஒரு பாக்கெட்டில் இருக்கிற பணம் மட்டும் வெளியே போயிடும். அதே மாதிரி தான் முதலீடும். சார், இப்போ ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்கும். அப்படி இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஷார்ட் டேர்முக்கு எவ்வளோ டியூரேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அண்ட் லாங் டேர்முக்கு எவ்வளோ டியூரேஷனில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? இப்போ இண்டிவிஜுவலாக என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த பணத்தோட தேவை வந்து எனக்கு வந்து ஷியோராக அடுத்த 10 வருஷத்துக்கு தேவையில்லைன்னு நான் எப்போவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு டெய்லி வாழ்கிறதுக்கு பணம் வேணும், 1 மாதம் கழித்து பணம் வேணும், 1 வருஷம் கழித்து பணம் வேணும், மேபி 30 வருஷம் கழித்து கூட எனக்கு பணம் வேணும். 30 வருஷம் கழிச்சு கிடைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றதுக்காக நான் எல்லாத்தையும் நான் 30 வருஷத்துக்கு போட முடியாது. அப்போ இன்னைக்கும் நாளைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரோம்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. அப்போ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்லாம் இருக்குது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது சார்? முதல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கிடையாது. அது வந்து ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு, இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி பல டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜரை எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பணத்தை மேனேஜ் பண்ணுறது தான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷேர்ஸ் வாங்கணுன்னா அதுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு தனியாக இருக்குது. இதே நான் கோல்டு வாங்கணுன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு தனியாக இருக்குது. இதே வந்து நான் வந்து டெட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், அதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், ஒரு பாண்ட்ஸ் அதில் பண்ணணும்னா டெட் மார்க்கெட்டுன்னு தனியாக இருக்குது. இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி மேனேஜ்டு பை ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். ஸோ அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதே மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இப்போ நான் ஒரு பிபிஎஃப்ல பணம் போடுறேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஸ்கீம். அந்த பணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான இடத்துல தான் இன்வெஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு ப்ராடக்ட். ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், இல்லை நான் ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குகிறேன், இல்லை ஒரு கோல்டு வாங்குகிறேன், அதெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர் ஒரு பர்டிகுலர் அசெட். இதுவே மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணலாம். ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் புதுசாக வரோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் நாலேஜ் கேதர் பண்ணிக்க வேண்டியிருக்கு? எப்படிலாம் நாங்கள் அவேர்னஸாக இருந்தால் நாங்கள் பெஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் வாங்க முடியும்? நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டர் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகள் என்ன, அந்த தேவைகளில் இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன, அந்த எதிர்பார்ப்பு வந்து ரீசனபிளாக இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் ரிஸ்க்கை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் இல்லை எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே நீங்கள் வந்து வாங்க முடியும், ஆர் எந்த ஒரு அசட்டையுமே வாங்க முடியும். பட் நிறைய பேர் எல்லாமே என்ன பார்க்குறாங்கன்னா, எல்லாமே வெளியே என்ன நடக்குது, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு யோசிக்கிறாங்களே தவிர அது எனக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதான்னு யோசிக்கிறது இல்லை. ஸோ முதல்ல வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டர், உங்களுடைய தேவை என்னன்றத புரிதல் இருந்ததுன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்து மேட்சிங் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அங்கேயே ஃபண்டமெண்டலாக தப்பாயிடும். ஸோ அந்த தப்பு நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி கணக்கு போட்டிங்கனாலும் அந்த கணக்கு சரியாக நடக்காது. ஸோ முதல்ல நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன தேவைன்னு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை மேட்ச் பண்ணுறது ஈஸி. சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துகிட்டா அது நிறைய விதமான டைப்ஸ் இருக்குது. ஆஸ் அ பிகினராக எந்த டைப்பை சூஸ் பண்ணால் எங்களால் ஒரு நல்ல ரிசல்ட்டை, ஒரு ரிட்டர்ன்ஸ் எங்களால் கொண்டு வர முடியும்? அதான் இப்போ இந்த நல்ல ரிசல்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் டைம் ஃப்ரேமை டிசைட் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு சொன்ன பதில் மாதிரி தான். முதல்ல நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட்டுன்றது 3 நாளில் எதிர்பார்க்குறீங்களா இல்லை 30 வருஷத்தில் எதிர்பார்க்குறீங்களா? ஸோ அது முதல்ல கேள்வி. ஸோ அப்போ உங்களோட தேவை என்ன, அந்த தேவை என்னன்னு கிளியராக தெரிஞ்சாதான் நீங்கள் கரெக்டான இடத்துலையே போய் நீங்கள் முதலீடு பண்ண முடியும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் தங்கம் வாங்குறாங்க, இல்லை எல்லாருமே நிலம் வாங்குறாங்க அப்படின்னு வாங்குவாங்க.
இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி நானும் போய் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு வந்து அடுத்த 1 வருஷத்தில் பணம் திரும்பி தேவை அப்படின்னா நான் போய் லேண்டில் முதலீடு பண்ணேன்னா அது சரியா தப்பா அப்படின்ற முக்கியமான கேள்வி இருக்குது. நீங்கள் வந்து வாங்கினது மேபி 10 வருஷம் வச்சுக்கிறதுக்காக வாங்கியிருக்கலாம். ஆனால் அதை நான் புரிஞ்சிக்காம சரி நம்ம நண்பரும் வாங்கியிருக்காருன்னு நானும் போய் வாங்கினேன்னா என்னோட டைம் ஃப்ரேமுக்கும் உங்கள் டைம் ஃப்ரேமுக்கும் பெரிய மிஸ்மேட்ச் இருக்குது. ஸோ அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து பண்ணுறதை விட உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் பண்ணுறது சரியாக இருக்கா. ஸோ ஜென்ரலாக இந்த ஹோட்டலில் போனோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வேணும்னு போய் ஆர்டர் பண்ண மாட்டோம், பக்கத்தில் என்ன சாப்பிட்றாருன்னு சொல்லி பார்த்து ஆர்டர் பண்ணுறவங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மீனிங் உங்களுக்கு சரியாக வந்து பயன்படாமல் போயிடும். ஸோ அதனால் உங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான முதலீடை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அசட் அலோகேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது யங்ஸ்டர்ஸாக இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா அவங்க அசட் அலோகேஷன் என்ன மாதிரிலாம் பண்ண வேண்டியிருக்கு சார்? இந்த அசட் அலோகேஷன்றது வந்து ஒரு கான்செப்ட். அதாவது நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம எந்த முதலீடு பண்ணாலும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடக்கூடாது அப்படின்னு பொதுவாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ரிஸ்க் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல போய் வச்சு அது எல்லாமே உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே எழுந்துருவோம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து வேறு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி நீங்களாம் இதை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, எனக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கையில் கேஷ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணம் எல்லாத்தையும் ஒரே பாக்கெட்டில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்கேஸ் பாக்கெட்லேருந்து பிக் பாக்கெட் பண்ணிட்டாங்கன்னாலும் ஒரு பாக்கெட்டில் இருக்கிற பணம் மட்டும் வெளியே போயிடும். அதே மாதிரி தான் முதலீடும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போடுறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக அது வந்து சரியாக போகலன்னா என்கிட்ட இருக்கிற முழு பணமும் இழந்துடக்கூடாதுன்றது தான் வந்து முக்கியமான. ஸோ அதுதான் அசட் அலோகேஷன் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சில பணம் வந்து சேஃபான இடத்துல இருக்கணும். சேஃபான இடம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு இடமா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு இடமா இருக்கலாம். ஸோ இது வந்து சேஃபாக இருக்கிற இடம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு டைம் இருக்குது, கொஞ்சம் என்னால் வந்து ரிஸ்க் எடுக்க முடியும், என்னால் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா, ரிட்டர்ன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கோல்டை பார்க்கலாம், இல்லை வந்து ரியல் எஸ்டேட்டை பார்க்கலாம், இல்லை வந்து ஈக்விட்டிஸை பார்க்கலாம். ஸோ அப்போது ஒன்று வந்து உங்களுடைய ரிஸ்க் நான் ரிஸ்க் அப்படின்னு பிரிச்சுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை லிக்விட் அண்ட் இல்லிக்விட் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஸோ லிக்விட் அப்படின்னா எப்போ வந்து என் பணத்தை வந்து முதலீடு பண்ணாலும் உடனடியாக பணமாக மாற்றுறதுக்கு எனக்கு வந்து சுலபமாக இருக்கணும். இப்போ நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி உங்கள் கையில் வந்து ஒரு 10 கிராம் தங்கம் இருக்குது, என்றைக்கு வேணால் அதை பணமாக மாற்ற முடியுமானா மாற்ற முடியும், உடனடியாக மாற்றலாம். மேபி உங்களுக்கு கரெக்டான எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காது, ஒரு 5% 10% முன்ன பின்னா இருக்கலாம், ஆனால் பணமாக உடனடியாக மாற்ற முடியும். அதே நீங்கள் ஒரு நிலத்தில் பணத்தை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக பணமாக மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. அப்போது ஒன்று ரிஸ்க் நான் ரிஸ்க் அப்படின்னு பிரிச்சுக்கணும், அதுக்கப்புறம் லிக்விட் இல்லிக்விட் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஜென்ரலாக பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த லிக்விடிட்டி ஆஸ்பெக்டை மறந்துடுவாங்க. ஆக்சுவலி அதுதான் பிக்கஸ்ட் ரிஸ்கே. ஸோ என்னுடைய பணம் என்னுடைய தேவைக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதனால தான் அசட் அலோகேஷன் பண்ணும்போது வெறும் பிரித்து போடுறது மட்டும் கிடையாது, அதை வந்து லிக்விடா இல்லிக்விடான்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டு பண்ணேன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ஈஸியாக ஒர்க் ஆகும். அங்கே வந்து அசட் அலோகேஷன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சார், இப்போ ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்கும். அப்படி இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஷார்ட் டேர்முக்கு எவ்வளோ டியூரேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அண்ட் லாங் டேர்முக்கு எவ்வளோ டியூரேஷனில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? சரி, நீங்கள் வந்து அகைன் ப்ராடக்ட்லேருந்து போவேன்னா இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக எடுத்துக்கலாமே. இப்போ இண்டிவிஜுவலாக என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த பணத்தோட தேவை வந்து எனக்கு வந்து ஷியோராக அடுத்த 10 வருஷத்துக்கு தேவையில்லைன்னு நான் எப்போவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு டெய்லி வாழ்கிறதுக்கு பணம் வேணும், 1 மாதம் கழித்து பணம் வேணும், 1 வருஷம் கழித்து பணம் வேணும், 10 வருஷம் கழித்து பணம் வேணும், மேபி 30 வருஷம் கழித்து கூட எனக்கு பணம் வேணும். அப்போ என்னுடைய முதலீடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கெட்டையும் ஃபில் பண்ணணும். எனக்கு வந்து 30 வருஷம் கழித்து கிடைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றதுக்காக நான் எல்லாத்தையும் நான் 30 வருஷத்துக்கு போட முடியாது. அப்போ இன்றைக்கும் நாளைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இதை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ என்னுடைய டைம் ஃப்ரேமும் வந்து என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். இப்போ என்கிட்ட இருக்கிற பணத்தை மேபி ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு வந்து ஒரே மாதத்தில் தேவைன்னா நான் 1 மாதத்துக்கு தான் அதை இன்வெஸ்டே பண்ண முடியும். இப்போ அதுலேயே வந்து எனக்கு வந்து ஷோராக தெரில, எனக்கு ஒரு லட்சம் ஆக்சுவலாக 1 மாதத்தில் தேவைப்படாது. ஸோ ஒரு சின்ன ஒரு தொகையை வந்து எப்போ வேணால் எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல நான் வச்சுக்கிறேன். ரிஸ்க் இல்லாமல் எப்போ வேணால் எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். ஒரு தொகையை 1 வருஷம் கழிச்சு எடுக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு தொகையை நான் எடுக்கவே கூடாதுன்னு ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் கொடுத்த பணம் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப ஷார்ட் டேர்மாக வச்சுருக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருந்தால் போதும், ஒரு 5-6% வட்டி கிடச்சா கூட போதும்.
அப்போது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பணத்தை பிரிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்டராக இருக்கும். இப்போ ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 வருஷம் தொட முடியாத இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லாம் இருக்குது. இப்போ இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஐடியலி நீங்கள் இன்சூரன்ஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ண வேணாம், பட் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சில ஸ்கீம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு தான் பணம் மெச்சூரே ஆகும். இப்போ ஒரு பிபிஎஃப் மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ரொம்ப சேஃப், ஆனால் 15 வருஷம் கழிச்சு தான் அது மெச்சூர் ஆகும். அப்போ நான் என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போய் பிபிஎஃப்ல போட்டேன்னா அது சேஃப் தான், ஆனால் 15 வருஷத்துக்கு நான் தொட முடியாது. அப்போது என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய பணத்தை எப்படி அசட் அலோகேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி என்னுடைய பணத்தையும் வந்து மெச்சூர் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணேன்னா ஈஸியாக இருக்கும். சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வரதுக்கு முன்னாடி டேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சார்? டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உண்டு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டும் பொதுவானது கிடையாது. நீங்கள் தங்கம் வாங்கி அதில் லாபம் சம்பாரித்து விற்றீங்கன்னா அதுக்கும் டேக்ஸ் உண்டு. ரியல் எஸ்டேட் வாங்கி லாபம் சம்பாரிச்சிங்கன்னா டேக்ஸ் உண்டு. நீங்கள் பணத்தை பேங்க்கில் வச்சு அதில் வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் உண்டு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நீங்கள் கெயின் பண்ணிங்கன்னா அதுக்கும் டேக்ஸ் உண்டு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக பட்ஜெட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் பண்ணிட்டாங்க. அசட்டை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஒன்று வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. எனிதிங் விச் இஸ் கேபிட்டல் அசெட், அதாவது கேபிட்டல் அசெட்னா எதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராமல் அப்ரிசியேஷன் மட்டும் கிடைக்குமோ அதுக்கு பேர் கேபிட்டல் அசெட். ஸோ இப்போ வந்து நான் கோல்டு வாங்குறேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, ஆனால் கோல்டோட ப்ரைஸ் ஏறலாம், அது அப்ரிசியேஷன். அதெல்லாம் கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அசெட் இப்போ அதே மாதிரி ஒரு லேண்டு வாங்குறேன்னா அதுலேருந்து எனக்கு வந்து இன்கம் வராது, ஆனால் அது அப்ரிஷியேட் ஆகலாம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் நான் வாங்கினேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராமல் அதை அப்ரிஷியேட்டும் பண்ண வைக்கலாம். அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை சொல்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் அப்படின்னா 12.5% ஃப்ளாட். அது நீங்கள் தங்கமாக இருக்கட்டும், இல்லை வந்து ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே 12.5% ஃப்ளாட். நீங்கள் எந்த அசெட்டில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் பொருந்தாத எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் உங்களுடைய இன்கமோட சேர்ந்துடும். அதாவது இன்கமோட சேர்ந்துடும்னா இன்கம் ஸ்லாபோட சேர்ந்துடும். நீங்கள் வந்து 5% ஸ்லாபில் இருக்கீங்களா, 10% ஸ்லாபில் இருக்கீங்களா, இல்லை 20% ஸ்லாபில் இருக்கீங்களா. இப்போ நீங்கள் எடுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எஃப்டியில் போட்டு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு பிபிஎஃப்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பாண்டில் போட்டு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்க, இதெல்லாமே இன்ட்ரெஸ்ட் இன்கமோட சேர்ந்துடும். ஆர் நீங்கள் ஒரு ரெண்டல் கொடுத்துருக்கீங்க, ரெண்டல் எனக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கமாக சேர்ந்துடும். அதெல்லாம் ஆஸ் பர் யுவர் டேக்ஸில். ஸோ அப்படி வந்து சிம்பிளாக பிரிச்சுட்டாங்க. ஸோ எனி அப்ரிசியேஷன் 12.5%, எனிதிங் விச் இஸ் நாட் அப்ரிஷியேட்டிங் ரெகுலர் அப்படின்னா அது ஆடட் டு யுவர் இன்கம். இப்போ இதே கேபிட்டல் அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட் டேர்ம்லேயே பணம் எடுக்கிறேன். அதாவது கோல்டுக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் 2 வருஷம் அண்ட் அபவ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம், எனிதிங் லெஸ் தென் 2 இயர்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம். இதுவே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 1 இயர் அண்ட் அபவ் லாங் டேர்ம், 1 இயர் அண்ட் பிலோ ஷார்ட் டேர்ம். இந்த ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணத்தை எப்போ எங்களால் வித்ட்ரா பண்ண முடியும்? அப்படி வித்ட்ரா பண்ணுறது ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் பணத்தை போட்டு எப்போ வேணால் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் பணத்தை போட்டு எடுக்கும்போது இப்போ நீங்கள் அதுக்கு தான் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு பிளான் வேணும். அதாவது நீங்கள் எப்போ பணம் தேவைன்னு தேர்ந்தெடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்னா சில ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் டேர்முக்காகவே சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் போட்டு எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போடும்போது நீங்கள் எவ்வளோ நாள் பணம் வச்சுக்கணும்னு நீங்கள் பேங்க்குக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவே நீங்கள் எஃப்டி போடுறீங்க. இப்போ எஃப்டி போடும்போது நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கிற மாதிரி பணத்தை போட முடியாது. மினிமம் 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக 1 வருஷம்னு நீங்கள் எஃப்டி போட்டுட்டீங்க, நடுவில் எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன பெனல்ட்டி வரும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை தான் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் போய் எடுக்கலாம், அதுக்கு எந்த பெனல்ட்டியும் இருக்காது. இப்போ அதே நான் வந்து ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா ஐடியலி அது வந்து லாங் டேர்முக்கு வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுருக்கணும். ஆனால் நான் ஏதோ ஒரு காரணத்தினால 6 மாதத்துலேயே எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. பெனல்ட்டி மாதிரி எஃப்டியில் எப்படி ஒரு பெனல்ட்டி போடுறாங்களோ அந்த பெனல்ட்டி ஜென்ரலாக அது வந்து 1% இருக்கும். மற்றபடி பணத்தை எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் லாங் டேர்ம் ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஷார்ட் டேர்மில் எடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் பணம் சம்பாதிக்காமல் நஷ்டத்தில் கூட இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ லாங் டேர்ம்னு நான் போயிட்டேன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் லாங் டேர்ம் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஷார்ட் டேர்ம்னா ஷார்ட் டேர்முக்கு உண்டான ப்ராடக்ட்டில் போட்டால் பிரச்சனை கிடையாது. பட் ஜென்ரலி ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் 1 இயர்க்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா 1% எக்ஸிட் லோடு உண்டு.
சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ள வரவங்க இப்போ பொதுவாக பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா வந்து முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு தெரியாமல் உள்ள வரவங்க தான் நிறைய பேர். ஸோ முதல்ல நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்தந்த ஃபீல்டுக்குன்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் அவங்க மூலமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல பல பிரச்சனைகளை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ முதல் தவிர்க்க வேண்டிய விஷயம், நானாக போய் என் பணத்தை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. ஒன்று நீங்கள் அதை பற்றி படித்து தெரிஞ்சு நீங்கள் நாலேஜபிள் ஆகிடணும். அது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, ஆனால் என் பணம் எப்படியா இருந்தாலும் வளரணும் அப்படின்னா டேக் அ எக்ஸ்பர்ட் அட்வைஸ். ஸோ அது வந்து முதல் விஷயம். அடுத்தது நீங்களே பண்ணணும்னு நினச்சாலும் முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் சரியானு பார்த்துக்கணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு டபுள் ஆகணும்னு நினச்சிட்டு ஒரு எதிர்பார்ப்பில் கூட வரலாம். ஆனால் அப்படியெல்லாம் ஆகாது. அப்போது நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ நேரம் கொடுக்கணும், அப்புறம் அதில் என்ன எதிர்பார்க்கணும், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பல தவறுகள், மீனிங் இந்த தவறுகளெல்லாம் நீங்கள் இங்கேயே வந்து தவிர்த்துடலாம். அது தெரியாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கரெக்டான இடத்துல கூட வரமாட்டாங்க. டைரெக்டாக நான் போய் ஸ்டாக்ஸ் வாங்குகிறேன், இல்லை வந்து நான் ட்ரேடிங் பண்ணுறேன், இல்லை ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுக்கு போகிறேன், டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, எனக்கு விஷயம் தெரியாமல் நஷ்டம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். நான் தப்பான ப்ராடக்டை வாங்கி நான் நஷ்டம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். ஸ்டாக் மார்க்கெட் தப்புன்னு சொல்லிடுவாங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட் தப்பு கிடையாது. யார் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லாங் டேர்ம்லையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் டேர்ம் இருந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் நிறைய பணம் சம்பாரிச்சிருக்காங்க. ஆனால் லாங் டேர்ம் ப்ராடக்டில் நான் ஷார்ட் டேர்மில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் நஷ்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல உங்களுடைய தேவை, அப்புறம் உங்களுடைய எதிர்பார்ப்பு, இது வந்து சரியாக இருந்ததுன்னா ஒரு கரெக்டான ஒரு அட்வைசர் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக போனீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் எல்லா தப்பையும் வந்து தவிர்க்க முடியும். இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, இல்லை மார்க்கெட்டை பார்க்காமலேயே டைரெக்டாக போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? அப்படி பண்ணுறது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்குமா? இல்லை, அதான் இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்க்கணுன்னா பார்க்கறதுனால உங்களுக்கு எதாவது புரியும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட்டை பார்க்குறதா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தா போதும். ஆனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்ரி செகண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ப்ரைஸ் எவ்ரி செகண்ட் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு நான் வந்து எவ்ரி செகண்டோ இல்லை எவ்ரி மினிட்டோ இல்லை எவ்ரி டேவோ பார்த்தேன்னா எனக்கு கன்ஃபியூஷன் தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் மார்க்கெட்டை வந்து முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டை பார்க்குறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. மார்க்கெட்டை பார்த்தா உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியுமா, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன், நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யார் அதில் எக்ஸ்பர்ட்டோ அவங்க மூலமாக நீங்கள் போனீங்கன்னா இந்த தவறுகள் நடந்துடும். நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து எப்போ வேணால் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட்டை கற்றுக்கணும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கோர்ஸ் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது சமைக்க கற்றுக்கிறது வந்து எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்கில்லோ, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கற்றுக்கிறதும் ஒரு லைஃப் ஸ்கில். ஏன்னா நம்ம எல்லாம் எந்தெந்த தொழிலில் இருந்தாலும் எல்லாருக்கும் கடைசியாக சம்பளம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா பணமாக தான் வருது. அப்போ அந்த பணத்தை வந்து நான் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை டாக்டராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். எல்லாருமே கடைசியாக என்ன பண்ணுறோம், பணத்தை தான் சம்பாதிக்கிறோம். அப்போ சம்பாதிச்ச பணத்தை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னுடைய வாழ்க்கை எப்போவுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் தெரியாத ஆள்கிட்ட யார்கிட்டயா போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட இருக்குது. அப்போ பேசிக்காக சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். டெய்லி மார்க்கெட்டை பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து மேபி ஒன்ஸ் இன் அ இயர் ஆர் ஒன்ஸ் இன் 3 years அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. அண்ட் கரெக்டான இடத்துல இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரி, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது ரிஸ்க் டாலரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம அந்த ரிஸ்க் டாலரன்ஸை எந்த மாதிரி நம்ம டிட்டர்மின் பண்ணிக்க முடியும்? அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க்கை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஸோ ரிஸ்க்கை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் ரிஸ்க் இருக்குது. நீங்கள் உங்கள் பணத்தை போய் எஃப்டியில் போய் பணத்தை போட்டிங்கன்னா கூட அதில் ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன வருஷம் நீங்கள் ஒரு எஃப்டி போட்டிருக்கீங்க, அதுக்கு வந்து 7% வட்டி. அடுத்த வருஷம் போட போகிற எஃப்டிக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ அதுவே ரிஸ்க் தான். அதை இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரிஸ்க்குன்றது வந்து நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. ஆனால் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியுமான்றதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணாலே போதும். அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி லாங் டேர்மில் நீங்கள் க்ரோத் எடுக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
இந்த ரிஸ்க் டாலரன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனல். அதாவது பர்சனல்னா என்னென்னா, நீங்கள் 2 பேரில் ஒருத்தர்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10% கீழே விழுந்தாலும் ஜம்முன்னு உட்காந்துருக்க முடியும். சில பேர்னால ₹1 கம்மியாச்சுன்னா கூட உட்காந்துருக்க முடியாது. அப்போது ரிஸ்க் டாலரன்ஸ் இஸ் மோர் டு டூ வித் உங்களுடைய பிஹேவியர் வித் மணி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் ரிஸ்க்கை உங்களால் எந்த அளவுக்கு ஜீர்ணிக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ப்ளஸ் நம்ம எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி தான் டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பிக்கஸ்ட் ஹீலர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நம்ம எல்லாத்துக்கும். ஏன்னா ஒரு பீரியடுக்கும் எல்லா விஷயமே வந்து நார்மல் ஆகிடும். ஸோ டைம் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக ரிஸ்க் பெரிய அளவில் டைல்யூட் ஆகிடும். ரிஸ்க் கொடுக்காம தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன்னா தான் நான் வந்து என்னோட பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ரிஸ்க் வந்து ஒன்று பர்சனல், உங்களால் வந்து பொறுமையாக எவ்வளோ நாளும் இருக்க முடியும், அது ஒன்று. செகண்ட், எவ்வளோ நாள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண முடியும். இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம். சார், இப்போ ஃப்ரெஷ்ஷாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, சேமிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். அதை முதல்ல நம்ம வந்து மைண்டில் ஏற்றிக்கணும். இப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பில் வந்து கொஞ்சம் விலகி போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நமக்கு வந்து பட்ஜெட்டே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்டர்நெட்டுன்னு ஒரு பில், ஒரு டேட்டாவுக்கு ஒரு பில்லே கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இல்லாமல் உயிரே வாழ முடியாது. அதாவது ஃபோனில் இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன் சொல்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் இன்றைக்கி நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன், ஆனால் என் ஃபோனில் டேட்டா இல்லாமல் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னோட மோட் ஆஃப் ட்ராவல் வந்து பெரிய அளவில் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்றைக்கி நிறைய பேர்னால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸை பிடிச்சி போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கஷ்டமான, எடுத்தோடனே ஒரு ஆட்டோ, கேப் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாப்பிட்ற விஷயங்கள் வந்து பெரிய அளவில் மாறி இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா, என்னுடைய சம்பளம் பெரிய அளவில் உயரல, ஆனால் என்னுடைய செலவு வந்து பெரிய அளவில் உயர்ந்துட்டே போகுது. அண்ட் இதுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லிமிட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லிமிட் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம். நீங்கள் வந்து மாதம் 20,000 சம்பாதிக்கும் போதும் உங்களுக்கு பத்தாது, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கும் போதும் பத்தாது. அப்போது மாற்றிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு எது தேவை அண்ட் அதோட ரொம்ப முக்கியம் சேமிப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய வருமானம் வந்து என்றைக்குமே வந்து நிலையானது கிடையாது. ஓகே, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எனக்கு சம்பாத்தியம் வருது, அதனால் இன்றைக்கி நான் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் என்றைக்குமே எனக்கு சம்பாத்தியம் வந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா ஒன்று, என்னுடைய தொழிலில் ஏதாவது சேஞ்சஸ் வரலாம், இல்லை சில நேரம் எனக்கு வந்து வயது முதிர்ச்சினால கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிட்டையர் ஆக வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு காரணத்துக்காகவும் என்னுடைய வருமானம் வந்து நின்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ப்ளஸ் நான் வாழும்போதே எனக்கு நிறைய தேவைகள், என்னுடைய எமர்ஜென்சி, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போது சேமிப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே, சம்பாதிக்க ஆரம்பித்த முதல் நாள்லேருந்தே என்னுடைய முதல் செலவு வந்து சேமிப்பாக தான் இருக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது எவ்வளோ சேமிக்கணும்னா மினிமம் 30% சேமிக்க ஆரம்பிக்கணும். ஸோ எனக்கு எவ்வளோ வேணால் சம்பளம் இருக்கட்டும், எனக்கு 10,000 சம்பளம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட்டு 3,000, அதாவது 3,000 சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேமிக்க முடியாது. எனக்கு சம்பளமே 7,000 நினச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுடைய சேமிப்பில் அட்லீஸ்ட் ஒரு 30% சேமிக்கணுன்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். எங்களோட நிறைய கேள்விகளுக்கு இன்னைக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க சார். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.